போகிறோன்னா கோயம்புத்தூரும் கேரளாவில் கொச்சின் தான் போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது கேரளாவில். அங்கே பாருங்கள் பெரிய மலை, அதுதான் காய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தில் பூச்செடியோட செமையாக வியூ செமையாக இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம வந்த இடம்னா ஜூனா ரொனால்டோ ஜூ இல்லைங்க, பார்க்கு ஜூ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ட்ரி மீன்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே பார்க்குறது மீன்கள் தான். மீன்கள்னால் இங்கே பாருங்கள், 2 மீன்கள் தெரியுதா கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் டேஞ்சரஸ் டைகர் ஃப்ரெண்ட்ஸ். டைகரை நேரில் பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரப்போது தான் டைகரு ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணாங்க நாங்கள் லக்கின்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் அங்கேயாச்சும் குட்டி இருக்கா சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கத்துற சவுண்டே பலமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஜூக்குள்ளே ஜூ மாதிரி ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போனால் மான்கள், கொக்குகள் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இது பார்த்தா டக்குன்னு நீரானா தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அது உடம்பு மட்டுமே ஐயோ பாறாங்கல்ல முழுங்கின மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா? அது மூஞ்சி அது பட்டது தூங்குதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கால் மட்டும் அசைது ஃப்ரெண்ட்ஸ். தூங்குதா முடிச்சிருக்கா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தா இது அங்கேருந்து தண்ணி கொட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் டக்குன்னு அதை முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ அடுத்து நம்ம போகிற இடத்துல மெரின் வேர்ல்டு அப்படின்னா மீன்கள் இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகலாமா? ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரி ஆனோடனே கலராக சின்ன சின்ன மீனாக செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர், க்ரீன் கலர், பச்சை கலர், எல்லா கலர்லேயும். அது வீடு மாதிரி ஒன்று கொகை மாதிரி இருந்துச்சா, அதுக்குள்ளே போய் வேற தங்கிக்குதுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா? பெருமீன் மாதிரி இருக்குது லைக். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளெல்லாம் மீன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்பவே முடியாதானே என்னால். காரை திறந்த பதானே எல்லாம் வந்துடும். காருக்குள்ளே மீன்கள் பாருங்கள், பெரிய பெரிய மீன் செம்மையாக. அடுத்து இங்கே ஒரு மீன் பார்த்தா சேவையில் சரி, இந்த பக்கம் பார்த்தா அடுக்கி வச்சுருக்காங்க ஏதோ பொட்டியாக. பார்த்தா உள்ள எல்லாம் மீன் தான் இவங்க படுத்துருக்கு, எல்லாம் படுத்துருக்கு. இங்கே காணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அங்கே இருக்குது. சரி, இங்கே வந்தோன்னு பார்த்தா வெறும் கல்லுக்கெல்லாம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நேரில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த பக்கத்துலேருந்து பார்க்க அப்படி இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து பார்க்க இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர் மீன்கள் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபிஷ் நேம்லாம் தெரியும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை ஃபிஷ் பற்றி, ஓகேவா? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிதுங்க சிலது. இந்த வீடு மாதிரி இருக்குல்ல ஒன்று, அதுக்குள்ளே போய் சில மீன்கள் இருக்குது. டக்குன்னு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மீன் பேர் ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடுச்சு. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல் நடுவில் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிய பெரிய மீன்கள், அதாவது பிளாக் டார்க் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஃபிஷ்னால் உங்களுக்கு தெரியுங்களா, சூப்பராக இருக்கும் கலராக. அடுத்து இந்த ஃபிஷ் என்ன பேர்னே மறந்துட்டு தெரிஞ்ச கமெண்ட் எனக்கு தெரியாது நிறையா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஷ் நேம்லாம். இதுவும் பாருங்கன்னா சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு மட்டுமே 4 இன்ச்சு இதுவும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் மட்டுமே நான் 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை பார்க்க வித்தியாசமான கண்ணாடி அது வாய்க்கிட்ட அது கூர்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூர்மை தெரியுதுல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் எல்லாத்தோட பெரிய மீன். கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசுங்கிறீங்க. அடுத்து அதை விட்டுங்க, அதோட பெரிய மீன் தான் இருக்குது அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறீங்க. இங்கே சின்ன சின்ன மீன் இருக்கா, அங்கே மட்டும் ஒரு பெரிய மீன் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ பெரிய மீன் தெரியுமா? இந்த மீன் பெரிய தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போர்டெலாம் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு இதுதான் அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை பார்த்தீங்கன்னா அசையமாக ஒன்று வரிசையாக படுத்து கிடக்கு. இந்த மீன் இது பேர் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு பெருசாக இருந்த மீன்களை பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன்கள். அதோடு இந்த மீன் பாருங்கள், சேவே இல்லை, அப்படியே படுத்துருக்கு. நானும் பார்க்குறேன், அப்படியே படுத்துருக்கு. ஒன்று மட்டும் மேலே இருக்குது. அந்த மீன் பேர் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க மீனை. அடுத்து நாம் பார்க்க போகிறது தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அப்படின்னு காட்டுறாங்க. சரி, அதோட இங்கே பாருங்கன்னா இதோட ஓடில் ஏதோ ரவுண்டாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் பேர் தான். அந்த ஃபிஷ் நேம்லாம் ஒழுங்காக தெரியல. ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. டக்குன்னு இத்தனை மீன்கள் கருப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மீன் பேர் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன்னா ஜீப்ரா மாதிரி இருக்குது. ஜீப்ரா மட்டும் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஜீப்ரா மாதிரி இருக்குன்னொடனே வெள்ளை பிளாக் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சாண்டில் இருக்கிறது பெரிய மீன் சொல்கிறேன். நான் பார்த்ததுல பெரிய மீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பேர் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, வால் மட்டும் ரெட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் நம்பர் விக்காட் பேச போகிறாரு. இவ்வளோ பெரிய மீனெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி அப்பா இது மட்டும்தான் நீங்கள் வரைய முடியும். இவ்வளோ பெருசாக இருக்குது. ரெட் கலரு இங்கே பாருங்க, கிளாஸ் பிரிட்ஜு அடியில் பெரிய மீன் எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும் ஃபீலிங்கை பாருங்கள். இங்கே பெரிய மீன், இவ்வளோ பெரிய தொட்டி, ஐயோப்பா. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஃபிஷ் என்னமோ இது ஜெலிக்குதுல உள்ளே இருந்துச்சு. அப்படியே கலராக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விராட் நம்பர் அது நாங்கள் என்ன இதுக்குள்ளே மீனுக்குள்ளே இருக்கோம். மீன் எங்களை கடிச்சிடாதான்னு பயப்படாதீங்க. மீனுக்குள்ளெல்லாம் இல்லை, மீனுக்கு உள்ளே ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுருந்தாங்க, அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழேருந்து விக்காட் வராங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளெல்லாம் இல்லைங்க, நம்பிடாதீங்க. பாருங்க, ஹாய் அப்படிங்கிறதானா சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் அரை மணி நேரம் உள்ளே நின்று பார்த்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏதோ பாதை மாதிரி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாதையில் ஏறி இருந்தோம், பார்த்தா எலும்பு கூடு அது இதுன்னு இருந்துச்சு. ஸ்கெலிட்டன் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா அதோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆமையிலே 2 விதம் ஆமை உள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்படியே நம்ம மேலே போய் ஏறிக்கிட்டே இருந்தால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்ல வியூ பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எலும்புக்கூடு பக்கத்தில், அதாவது டைனோசர் எலும்புக்கூடு பக்கத்தில் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். அதை காடு மாதிரி வருது தான். என்னதுரா அப்படின்னு பார்ப்போம்னு போகிறோம். உள்ளெல்லாம் நிற்கிறாங்க. என்னடா இங்கே நீங்கள் என்னடா பார்க்குறீங்க? நானும் பார்க்குறேன். அப்புறம் தான் தெரியுது பிளாக் கலர் ஃபிஷ் அவ்வளோ இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே மட்டுமே 100 ஃபிஷ்ஷஸ் கிட்ட இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே 100 ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலராக ஜொலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஏதோ எல்லோ கலர் அப்படின்னு ஏதோ தெரிஞ்சு, ஓ நம்ம வந்த பாதை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சூப்பராக இருக்கான். இந்த மீன் நேம் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தான் ஸ்டார் ஃபிஷ். இது உயிரோட இருக்கா கல்லா என்னானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். லேயில் ஏதோ பண்ண வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே ஸ்டார் ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பேசுவார். இங்கே பாருங்க, இப்போ மீன் வந்துட்டோம். இப்போ மீன் நிறையா வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாதிரி இவ்வளோ வச்சு ஷார்க்கு மாதிரி பார்ப்பீங்க. ஷார்க்கு இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்க, இது மாதிரி இருக்குது பச்சோந்தி, இந்த மாதிரி கலராக மாற மாதிரி இருக்குது. பாம்பு புள்ளி கலரில் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய வாங்கி திறந்து சரி. அடுத்த ஃபிஷ்ஷுக்கு வந்தால் ஷார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஷார்க்கு தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்க்கை பார்க்குற முடியாதுலாம் சொல்ல மாட்டேன். ஷார்க்கை நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். அதனால
இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வாழைக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுது. நம்ம அண்ணன் கொகைக்குள்ளே போனோம்னா அதே மாதிரி பிளாக் ஃபிஷ்ஷே இருக்குது. பார்த்தா ஷார்க்குனா அந்த ஷார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாங்க மெயின் பிக்சரே அக்வாரியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அக்வாரியத்தில் நம்ம என்னென்ன பார்க்குறோம். இங்கே வாங்க சுற்றி முற்றி நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நண்பர்கள் நம்ம சுற்றி பார்த்தாலும் இப்போ தண்ணி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே குகைக்குள்ளே போனாலே தண்ணி தான். இப்போ வந்து இந்த ஒரு மீன் வந்துச்சுன்னா அது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து முட்டுற மாதிரி இருக்கும். மேலே அப்படியே பார்த்தா இங்கே வரணும், இந்த மாதிரி முட்டுற மாதிரி வரும். அதுக்குள்ளேயே நிறையா வீடுகள் அந்த மாதிரி நிறையா குகை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது விளாடுறதுக்கு அதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தால் சுற்றி அப்படியே நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ பேச போகிறோம் விராட். அங்கே பாருங்க மேலே கீழே அப்படியே சைடு கொஞ்சம் சந்து மாதிரி எல்லா இடத்துலையும் மீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இங்கேனா பெரிய மீன் டக்குன்னு பிடிக்கணுமா, அப்படியே இந்த மீன்லாம் பார்த்துருமா டக்குன்னு நம்ம பக்கத்துலேயே பீச் இருந்ததுனால பீச்சில் குளிக்கலான்னு வந்தோம். லாஸ்ட்டில் ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள். ஓகே காய்ஸ்.